கட்டாயமாக இருக்கு இந்த இதுக்குன்னு தான் இறங்கி இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். சாதனை வந்து முறியடிக்கப்பட்டது, அதான் சாதனை முறியடிக்கப்பட்டு இன்னும் அவன் வேறு முறை சாதனை செய்யணும்னு நான் வேணும். எல்லோருக்குமான மோட்டிவேஷன். தேங்க் யூ ஸோ மச் சுதினி. 477 மெழுகுவர்த்தி தாங்கிகளை 30 வருட காலமாக சேகரித்து ஒரு இது வந்து கிளிநொச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தியிருக்கேங்க. நல்லா வணக்கம் ஒரு நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் கிளிநொச்சி முருகனி பதில் இருக்கிறோம். ஒரு தெரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு உலக சாதனை செய்ய போகிற பெண்மணி தொடர்பான ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். இந்த உலக சாதனை இன்றைக்கு தான் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியும். கிட்டாருங்கிற நிறுவனம் தான் இது வந்து செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு மெழுகுவர்த்தி ஹோல்டர். ஸோ இதுதான் அந்த உலக சாதனையில் பங்கு கொள்கிற விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 500 சொச்சமான இந்த மாதிரியான ஹோல்டர்ஸ் வந்து உலக சாதனையில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 700 சொச்சமான ஹோல்டர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இதை யார் இந்த உலக சாதனை வந்து ஜட்ஜ் பண்ணுறா, இங்கே என்ன நடக்குது, இது தொடர்பான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க பிடிக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கிட்டார் மாடல்லே காணப்படுது. இந்த இது வந்து கிட்டார் மாடல்லே கீழே அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே மக்களே, நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. என்ன நடக்குது பார்க்கலாம். சிறப்பான தருணத்தை காண நாம் அனைவரும் இன்று இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ளோம். உங்கள் வருகை இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்க்கின்றது. இந்த சாதனை அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவோம். සුබ සංධ්‍යාවක් ඔබ සැමට මෙම විශේෂ අවස්ථාවට ඔබ සැමට උණුසුම්ව පිළිගැනීමට අපට මහත් සතුටක් ඇත. අද අපි මේ එකතු වෙත්තේ ලෝක වාර්තාවක් තමයි. ඔබගේ நிகழ்வு இன்னும் சற்று வேலையில் ஆரம்பம் இருக்குது. இப்போ தான் அந்த உலக சாதனை நடத்த செய்ய போகிற தான் அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் சரியான முறையில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். You all to this special occasion. Today we have gathered here to witness a remarkable moment as we attempt to set a world record for the largest candle holder collection. Your presence adds great value to this event and we are truly honored to have you with us. Let us come together to celebrate this inspiring achievement. தேசிய கீதத்தை தற்பொழுது நாங்கள் நாதஸ்வரம் மூலமாக ஆரம்பம் செய்யலாம். நாதஸ்வரம் இலங்கை தேசிய கீதத்தை நாதஸ்வரம் மூலமாக வாசிக்க போகிறாங்க. மெழுகுவர்த்தி தாங்கிகள் இங்கே லார்ஜஸ்ட் கேண்டில் கலெக்ஷனாக எங்களுடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் உலக சாதனையாக 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை அமெரிக்காவின் டிமன் சிண்டி டஃபி அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். அந்த சாதனையை இன்றைய தினம் குமுதினி அவர்கள் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மண்ணில் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை 30 வருட காலமாக சேகரித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை இந்த இடத்தில் நிகழ்த்துவதற்காக தற்பொழுது தயாராகி இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த நடுவர்களை இந்த இடத்தில் மிகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அழைத்து நிற்கின்றோம். உங்களுடைய தீர்ப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த தருணத்தில் அதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள்
கமலநாதன் மயூரன் டெவலப்மெண்ட் ஆபீசர் மற்றும் சுபேத்திரன் நதிருசன் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாங்குளம் மற்றும் துளசி சஞ்சீவ் ஆண்டனி ஆஃப் லோ அவர்களையும் இந்த இடத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். இந்த இடத்தில் இந்த நடுவர்கள் ஒன்றோடு ஒன்று ஏதும் ஒப்புதலாக ஒரே மாதிரி இருக்கின்றதா என்பதை பார்த்து அதில் ஏதும் குறைபாடுகள் பிழைகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து அதை நீதி வழங்குவதற்காக இந்த இடத்தில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய குமுதனி அவர்கள் 30 வருட காலமாக அவருடைய பெருமுயற்சி, அவருடைய பொறுமை, அவருடைய நீண்ட கால இலக்கு அவற்றை கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர்கள் மெழுகுவர்த்தி தாங்கிகளாக சேமித்து வைத்திருக்கின்றார். அந்த பெருமை அவருக்கு சேரும். எங்களுடைய நாட்டின், எங்களுடைய மண்ணின் பெருமையை அவர் இன்றைய தினம் கின்னஸ் உலக சாதனையாக உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த சாதனை நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மெழுகுவர்த்தி தாங்கிகளும் இந்த பக்கத்திற்கு பரிசீலிக்கப்பட்டு வரும் பொழுது அதன் இலக்கங்கள் இங்கே அறிவிக்கப்படும். அதற்காக கிட்டா ஓல் ஹேபல் ப்ராடக்ட்ஸ் அதனோடு இணைந்திருக்கும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு உதவிகளை வழங்குவார்கள் அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகளை பரிசீலனை செய்வதற்காக. மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உலக சாதனைக்கான எல்லா ஹோல்டரும் இருக்குது. இப்போ எல்லாம் இங்கேருந்து அங்கே சாதனைக்காக இங்கேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். 8 9 ஓகே, நாங்கள் 15 16 17 18 19 20 21 43 44 45 46 47 48 49 50 63 64. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சாதனை தற்போது நடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு ஐயா இணைஞ்சிருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் செல்லையா திருச்செல்வம். என் சொந்த இடம் வந்து காங்கசுந்தர தையிட்டி. நான் வந்து இப்போ மட்டுமில்லை மறை பண்ணி எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறோம். அடுத்தது நான் உலக சாதனை செய்து நான் 7 உலக சாதனை செய்திருக்கேன். நீங்கள் ஏற்கனவே உலக சாதனை செய்திருக்கிறோம். என்னென்ன மாதிரியான உலக சாதனை செய்து? நான் முதலாவது உலக சாதனை வந்து 400 மீட்டர் தாடியில் கட்டி இழுத்துருக்கேன். இதில் கட்டி இழுத்துருக்கேன். இந்த தாடியில் கட்டி இழுத்துருக்கேன் 400 மீட்டர். 2வது உலக சாதனை தலைமுடியில் கட்டி 1.5 கிலோமீட்டர் இழுத்துருக்குறேன். 19 நிமிஷம் 48 செகண்ட் இழுத்துருக்கேன் 1.5 கிலோமீட்டர். 3வது உலக சாதனை வந்து கொழும்பில் 1 கிலோமீட்டர் 500 மீட்டர் தாடியிலேயும் 500 மீட்டர் தலைமுடியிலையும் இழுத்தினேன். 4வது உலக சாதனை வந்து யாழ்ப்பாணத்தில் டிராக்டரையும் பட்டியும் களத்தில் கட்டி இழுத்தினேன். 5வது உலக சாதனை வந்து நான் இந்தியாவில் போய் 510 மீட்டர் தாடியில் கட்டி இழுத்து அது 5வது உலக சாதனையும் அங்கே இந்தியாவில் செய்தேன். எத்தனை வயதில் உங்களுக்கு ஆரம்பிக்கும்? இது நான் இப்போ ஒரு 10-15 வருஷமாக இதுகள் செய்கிறேன். இதுக்கு முதல் நான் டிராக்டர்கள் நெஞ்சுக்கு மேலே ஏற்றிருக்கேன். தலைமுடியில் வாழ்ந்து எடுத்துருக்கிறேன். நாபாம்பு ஒரு 700 நாபாம்பு பிடிச்சிருக்கிறேன். அப்படி நான் 2 டிராக்டரை ஏற்றி நெஞ்சில் நிப்பாட்டி வச்சுருந்துருக்கேன்.
அப்படி முதல் அப்படியே சாதனையெல்லாம் செய்து கொண்டு வந்தோம். வேந்து என்ன அந்த குரூப் வந்து கொஞ்சம் உடைஞ்சு கொண்டு போக நான் தனிப்பட என்ன முயற்சியில் நான் ஏதாவது அந்த இப்போ நாங்கள் முன்னே குரூப்பாக இருந்தால் இந்த கல் உடைக்கிற நெஞ்சில் புத ஒளியில் ஆளை கிடத்தி போட்டு நெருப்பு ஒன்ற மத்தியாலும் அப்படி ஒரு குரூப்பாக இருந்தது. இப்போ அந்த குரூப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோரும் அதை விலகி விட்டு போக இப்போ நான் பார்த்தேன் நான் ஏதாவது தனியாவது செய்வோம். உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. இப்போ என்னென்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் அதுவும் ஒரு பெண் இன்றைக்கு ஒரு உலக சாதனை செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்திருக்கோம். இப்படி உலக சாதனை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய அவே நான் ஊக்குவிக்கணுமென்ற நோக்கத்தில் மற்றது வந்து இப்படி ஒரு எங்களோட இலங்கையில் இப்படி ஒரு பிள்ளை செய்து உலக சாதனை நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் அவன் வேறு உலக சாதனை செய்யணுமென்று நான் நிச்சயமாக இந்த உலக சாதனை இவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே பல உலக சாதனையை செய்திருக்கிற நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உண்மையிலே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தற்போது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் 186 ஹோல்டர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. 198 5 196 197 114 215 223 224 225 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதனை படைக்கப்பட்ட ஹோல்டர்ஸ்லாம் வந்து இதில் வைக்கப்பட்டிருக்குது. மூஞ்சல் மாதிரி வந்து இருக்குது. கொம்பு மான் கொம்பில் செய்திருக்கிறாங்க வந்து 3 284 285 304 நிகழ்ச்சிக்கு வரப்போகிறார். அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்து அவர் கையால் அவர் எடுத்து வைக்கும் அந்த மெழுகுவர்த்தி தாங்கி அவருக்கான புதிய வேர்ல்ட் ரெக்கார்ட் கின்னஸ் சாதனையை இந்த இடத்தில் பாராட்டுதல். இப்பொழுது அவர் நாங்கள் எண்ணிக்கொண்டு செல்லும் அனைத்தும் அவருடைய எதிர்காலத்துக்கான கின்னஸ் சாதனையை முறியடிப்பதற்கான போட்டிக்கான எண்ணிக்கைகள் தான் 528 529 530. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இந்த உலக சாதனை தற்போது நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் ரஜீவன். வணக்கம். வணக்கம். எப்படி உலக சாதனையை பார்க்க வந்தீங்களோ? பார்க்க வந்தேன். எப்படி போகுது இப்போ? எப்படின்னு கொஞ்சம் இதாக இருக்குது எங்களுக்கு. இப்போ தெரியாது எனக்கு இவ்வளோத்துக்கு இதாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது பார்க்க. அடுத்து என்ன இப்போ உங்களுக்கும் இப்படி ஒரு ஐடியாஸ் இது வருது? கட்டாயமாக இருக்குது. இந்த இதுக்குன்னு தான் இறங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அப்படி நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வரணும். இப்போ என்ன அப்படி உங்களுக்கு சைடில் வளமும் இருக்கா? இப்போ நீங்கள் இது செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஸ்பான்சர் சைடு இல்லாட்டி நீங்களாம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குதா? இல்லாட்டி யாராச்சும் ஸ்பான்சர் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி கிடைச்சா நல்ல சந்தோஷமாக இருக்கும். என்னால் ஒரு அளவுக்கு தான் போயிடும். ஒன்ஸ் ரெண்டு கிடைச்சா ரெக்கார்டா நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு யாராவது மக்களே இவரோட விஷயம் தெரியும். சிறந்த டிவியில் ஒரு பெரிய கோட் டேலண்ட்ல வந்து கிளிநொச்சி கலக்கினவர். ஸோ இவரும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ யாராவது இவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இருந்தால் கட்டாயம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இது கான்டாக்ட் பண்ணுறதுன்னா உங்களோட நம்பர் சொல்லிவிட்டு 777 62 44 170. நிச்சயமாக ஈழத்துக்கே ஒரு பெருமை தேடி தந்தவர். எங்களோட ஏற்கனவே நாங்கள் போட்ட வீடியோவில் முழு விஷயங்களை போட்டிருக்கிறோம். கட்டாயம் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள். ஓகே, அப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்கே நடக்குது. எங்கள் அண்ணா ஜுவான் என்ன கொண்டு நடத்தின அண்ணா தான் சொன்னவர். எல்லாமே அவர் தான் இப்போ எனக்காண்டி ஊக்கமாண்டு செஞ்சோன்னு இருக்காரு. இப்போ எந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ சடார்னு இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, இப்போ எப்படி தான் என்னென்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நடக்குதுன்னா
இப்போ நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் கின்னஸை வந்து அமெரிக்காவில் பதிவு செய்கிறாங்க. ஸோ நாங்கள் கிளிநொச்சியில் செய்யும் போது இது எப்படி இது பதிவு செய்யப்படுது அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச உத்தியோகத்தர், மற்றது கிராம சேவகர், இவர்களை தாண்டி ஏற்கனவே ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் செய்த ஒருத்தர் இதை ஜட்ஜ் பண்ண வரணும். அப்படி இங்கே வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் செய்த ஒருத்தர் தான் ஜட்ஜ் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அப்படி இங்கே இருக்கிற அவரை வந்து நீங்கள் கட்டாயம் சந்திச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழு விளக்கத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் யாராச்சும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லாட்டி அந்த அப்படி ஐடியா இருந்து என்ன செய்யணும்னு தெரியாதவர்கள் இருப்பீங்களா தான் கட்டாயம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த முழு விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். தற்போது இந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நிறைவு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. போய் அதை பார்த்துட்டு தொடர்ந்து வந்து இணைவோம். 647 நன்றி. இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் செய்து வர பார்த்தீங்கன்னா அண்ணர் வணக்கம். 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 இந்த கிளிநொச்சி நடக்கிற வேர்ல்டு ரெக்கார்டை பார்க்க வந்தீங்க. ஓகே, சொல்லுங்கள் எப்படி இருந்தது? இது வந்து கிளிநொச்சியில் ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்கேங்க. நல்லா இருக்குது. வேர்ல்டு ரெக்கார்ட் 527 அப்படி சொன்னாங்க. இப்போ 700 சொச்சம் போய் கொண்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு செய்கிறது வந்து பெரிய விஷயம். அவாக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. பண்ணீங்களா? ஓ, நல்லா எல்லாரும் சேர்ந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நன்றி. 675 வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்துகிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜேலாம் போட்டு கலக்கி கொண்டிருக்கிறாங்க. 600 முதல்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இலக்கங்கள் சொல்லி கொண்டிருக்காங்க அந்த அக்கா. அவாவையும் ஒரு எடுத்துருவோம். 687 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதனை நடந்து கொண்டிருக்கும் போது ரிஜெக்ட் பண்ண சில பொருட்களும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஃபிஷ் ஒன்று இருக்குது, அங்கால ஒரு கொக்கு இருக்குது, பாட்டா, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு ஒரு உலக சாதனை நடந்து கொண்டிருக்குது. இந்த உலக சாதனை நடக்கிறது நீங்கள் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறீங்க இந்த இடத்துல நடத்துறீங்க. ஓகே, எந்த லெவலில் நடந்து கொண்டிருக்குது சக்ஸஸை பற்றி சொல்லி. கண்டிப்பாக எங்களோட உலக தமிழ் உறவுகளை வரைக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லிக்கொள்ளணும். அதாவது மிக பெரிய ஒரு விஷயம் ஒன்று இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் திருமுருகண்டி பகுதியில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படி வந்துச்சுன்னா கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய உலக சாதனை வந்து தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பின்பகுதி நீங்கள் இடம்பெற்று கொண்ட சாதனை வந்து இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து சாதனை வந்து முற்றுமுழுதாக வந்து நிறைவடைஞ்சு அதாவது உலக சாதனை புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட போகுது. ஏற்கனவே அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து 527 வெவ்வேறான மெழுகுதிரி தாங்கிகளை வந்து ஹார்ட்ஷிப் ஏற்கனவே 527 வந்து வெவ்வேறான மெழுகுதிரி தாங்கிகளை வந்து சாதனை செய்திருக்கிறோம். அதை வந்து 777 வெவ்வேறான கேண்டில் வந்து வச்சு இப்போ சாதனைகள் வந்து செய்ய போயிடும். மெழுகுதிரி இப்போ சாதனை முறியடிக்கப்பட்டது. 527 528 பேரமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாதனை முறியடிக்கும். இப்போ ஏற்கனவே முறியடிக்கப்பட்ட சாதனை இப்போ இவர் வந்து 777 தாங்கிகளை வச்சு தான் இந்த சாதனை செய்யணும்ன்றாங்க. இப்போ அதை வந்து நெருங்கி கொண்டிருக்கணும். ஒரு சில நேரத்தில் வந்து நிமிஷத்தில் வந்து அந்த சாதனை வந்து முற்றுமுழுதான கண்டிப்பாக இருக்கலாம். இந்த கடைசி டைமில் நாங்கள் ஒரு கண்டிப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டுது. ஸோ அப்போ நாங்கள் தொடர்ந்து அதை ஒருக்கா பார்த்துட்டு 743 இதில் சொல்கிறதாக எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த உலக சாதனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆள் செய்த சாதனை இப்போ முறியடிக்கிறதான் வந்து அப்படி ஒரு இருக்கிற சாதனை முறியடிக்கிறது மிக இலகுவான ஒரு விடயம் வந்து அதுக்குரிய நடைமுறை அதை ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அது வந்து மிக இலகுவாக இருக்கும். நாங்கள் புதுசாக ஒரு சாதனை நாங்கள் செய்ய போகிறதாக இருந்தால் அதில் நடைமுறை கூடவாக இருக்கும். சொன்னால் கின்னஸ் புத்தகத்துக்கு வந்து நாங்கள் அனுப்பமாக இருந்தால் அவர்கள் வந்து இப்படி ஒரு சாதனை இடம்பெற்றிருக்கான்னு சொல்லி அவர்கள் ஆராயணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த சாதனை என்ன வகையான சாதனை அவர்கள் ஆராய்ஞ்சு அது சம்பந்தமான முழுமையான தங்களோட நிபந்தனைகளை உட்படுதான்ற விஷயத்தை பார்த்து அது நீண்ட ஒரு காலம் எடுத்து நிறைய நடைமுறைகளை அப்பாற்படுறதான் வந்து அந்த புதிதாக செய்யப்படுகிற சாதனைகள் வந்து செய்வதற்கான நடைமுறைகளாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே செய்திருக்கிற சாதனை நாங்கள் முறியடிக்கிறதா இலகுவான முறையில் குறிப்பிட்ட காலத்துகளில் சாதனை செய்யக்கூடிய இருக்கும். அப்படியான சாதனைகள் செய்யணும் விரும்புகிறார்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்குரிய வழிவகைகளை காட்டலாம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. கின்னஸ் உலக சாதனை பதிவுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் உலகத்திலேருந்து முதலாக வந்து ஆரம்பித்த புத்தகம் வந்து கின்னஸ் அந்த உலக சாதனை. அதான் வந்து இன்றைக்கு ஃபேமஸாக இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு உலக சாதனை புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் முன்மாறி இருக்கக்கூடிய சாதனை வந்து இந்த கின்னஸ் புத்தகம் தான் இருக்குது. அதில் எங்கள் இலங்கை சேர்ந்த பலர் வந்து சாதனைகள் செய்திருக்கிறேன் கின்னஸ் சாதனை. ஆனால் இலங்கையில் வந்து நேரடியாக அப்படி கின்னஸ் சாதனை இடம்பெற வந்து இதான ஒரு முதல் தரமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ சாதனை வந்து முறியடிக்கப்பட்டது வந்து அதாவது சாதனை முறியடிக்கப்பட்டு 777 வெவ்வேறான தாங்கிகளை வந்து மெழுகுதிரி தாங்கிகளை வச்சு தற்போது சாதனை வந்து இடம்பெற்று தற்பொழுது அனைவருடைய பாராட்டு மன்றம் இடம்பெற்றுக்கிற சாதனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் திருமுருகண்டி பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இந்த சாதனை ஆகியவற்றுக்கான ஒரு பெருமை பெண்ணாக இந்த இடத்தில் அவர் உலகளாவிய ரீதியில் தன்னை இன்று
கார்த்திடம் பதித்திருக்கின்றார், அவரை நிரூபித்திருக்கின்றார். அவருக்கு நன்றிகள், பாராட்டுகள். 30 வருட முயற்சியில் கிடைச்ச பெரும் மிகப்பெரிய வெற்றி தற்போது நடந்து கொண்டு முடிஞ்சிருக்குது. இன்று இந்த கிண்ண சாதனையை படைத்த குமுதினி அவர்களுக்கு லோயர் துளசி சஜீவ் அவர்களுடைய கைகளினால் கிட்டார் ஆல் ஹெர்பல் ப்ராடக்ட். இவ்வளவு நேரமும் எங்களோடு காத்திருந்த அனைவருக்கும் வேர்ல்ட் ரெக்கார்ட் முடித்த உடனே அவருக்கான அந்த சான்றிதழ் அந்த ரெக்கார்டுக்கான கேடயம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முத்திரை சமைப்பு பழக்கம் எனக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து நான் கனடா சென்று முடிய அதை தொடர முடியாமல் போயிட்டு எனக்கு. ஸோ கனடாவில் உள்ள ஒரு என்ன பொருட்கள் எனக்கு கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு யோசிச்சதில் இது கேண்டில் ஹோல்டர் எனக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில் யோசித்தேன். அதில் வெரைட்டின்றது கணக்கு இருந்தாலும் தாங்கிகள்ன்றது மிக மிக முக்கியமானது ஒரு கேண்டிலுக்கு. அந்த இதில் வருஷம் நான் ஒரு 20, 30, 2, 3 கூட இருக்கும். லாஸ்ட் 30 இயர்ஸை நான் ஃபுல்லாக அதை கலெக்ட் பண்ணினேன். கலெக்ட் பண்ணி ஃபைனலி அது என்ன செய்வோம்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ண எடுத்து அது ஏன் என் தாய்நாட்டில் செய்யக்கூடாது என்று சொல்லி டிசைட் பண்ணி நான் இங்கே வந்தேன். சின்னல இந்த கலெக்ட் பண்ணுற ஆர்வத்தை தூண்டின எனக்கு இந்த ஆசிரியர்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோட குடும்பத்தார் அவர்களும் எனக்கு உற்று துணையாக இருந்தாங்க, அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதோட எனக்கு இவ்வளவு ஹேண்டில் ஹோல்டர்ஸை இலங்கைக்கு கொண்டு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்த டாக்டர் காண்டீபன் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் கிளிநொச்சி டாக்டர், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இங்கே வந்து இந்த ஊர் மக்கள் செய்த சப்போர்ட் அவை ரொம்ப நல்லா ஆதரிச்சினோம். நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். அவங்க எல்லாருக்கும் என்னை நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அடுத்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதோட நாங்கள் இங்கே வந்து ஒரு 8 மாதம் தான் இருக்குது. அதுக்கிடையில் எல்லாருமே எங்களை ஆதரித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர், பஸ் டிரைவர் எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு தந்த சப்போர்ட்டை நினைக்கிறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணினாங்க. அது எல்லாத்துக்கும் மீறி கிட்டார் நிறுவனம் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. கிட்டார் நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது ரஜீவன் அவர்களுக்கு, கவிஞர், அவருக்கு என்ன நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். என்ன அவர் தான் இந்த உளவியலாளர்களை மோஸ்ட்லி எனக்கு அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு நன்றியை சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அடுத்ததாக இந்த கிட்டார் நிறுவனத்துக்கு டாக்டர் சிவநாயகம் மோகனதாஸ் உறுதுணையாக இருந்தார் எப்பவுமே. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இருந்தால் பிழப்பாயிடுவோம். இது என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பார்ப்போம்னா அடுத்த வேலைக்கு போயிருப்போம். ஆனால் ஷீஸ் பர்ஃபெக்ட். இவங்க எங்களுடைய நாட்டில் கிடைத்த ஒரு முத்து. இவங்க எங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன், நிறைய பெண்களுக்கான, சிறுவர்களுக்கான, எல்லோருக்குமான மோட்டிவேஷன். தேங்க்யூ ஸோ மச் குமுதினி. தொடர்ந்தும் நீங்கள் இது மாதிரி சாதனைகள் செய்ய வேண்டும். ஸோ இப்படி ஒருத்தரை பெற்றதுக்கு இந்த மண்ணும் இந்த நாடும் நாங்களும் பெருமைப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இங்கே வந்த அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுகள். மியூசியம் இதுதான். இனி இந்த இடத்துல யார் வேணாலும் இங்கே வந்து பார்க்கலாம்.